வில்சன், எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை அவர்களோட இன்றைய பேச்சும்? அவர் உண்மையில யாருக்கு குறி வைக்கிறார்? அவரோட பொசிஷனிங் எங்க பண்ணணும்னு நினைக்கிறார் வில்சன்? இல்லை, அண்ணாமலை நம்ம 2021 இந்த அவர் 5-6 வருடங்கள் அண்ணாமலையோடைய குறுகிய கால அசுர வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் எதை நோக்கி அவருடைய பயணம் இருந்துச்சு, அவருக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 94 வைகோ ஆரம்பிக்கும் பொழுது கூட இளைஞர்களை நோக்கி கிடையாது, அரசியல்வாதிகளை, திமுக மேலே அதிருப்தி இருக்கிறவர்களை நோக்கி இருந்துச்சு. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் இளைஞர்களை பெருசாக நோக்கி கிடையாது. அவரும் அரசியல் வயப்பட்ட மக்கள், ஒரு மாற்றத்தை விரும்புகிறவங்க, மாற்றத்தை விரும்புகிறவர்கள் பண்ணாங்க. ஆனால் எப்போ இளைஞர்களை நோக்கி ஒரு அரசியல் களம் வந்துச்சுன்னா 2010-11 சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது, அன்னைக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறவங்க, காலேஜ், எல்லா இடத்துலையும் அந்த சீமானுடைய சித்தாந்தங்க, சீமானுடைய வசீகர பேச்சு, அதை கவர்ந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர் பட்டாலும் அவர் பின்னாடியே மொத்தமும் போச்சு. அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்குது. அதுக்கு அடுத்து யாருக்குன்னா 2021 அண்ணாமலை வரும்பொழுது பிஜேபின்ற ஒரு பேஸ். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தால் நான் அங்கே போயிருக்க வாய்ப்பு. இதுக்கு முன்னாடியே ரஜினி லேட்டாக என்னை கூப்பிட்டார், ஒரு நாள் லேட்டாக கூப்பிட்டார். நான் அமித்ஷா கிட்ட, PL சந்தோஷ் கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். நான் 17ஆம் தேதி கொடுத்துட்டேன், 18ஆம் தேதி என்னை அழைச்சார், ஆனால் நான் போக முடியலன்னார். அப்போ அவருடைய என்னன்னா இளைஞர்களை நோக்கி, அப்போ நம்மளுக்கு பேஸ் பிஜேபி இருக்கட்டும் அப்படின்னு அந்த இளைஞர்களை நல்லா கவர்ந்தாரு. ஓரளவு கணிசமான இளைஞர்கள் அன்றைக்கு அண்ணாமலைக்காக பிஜேபி பின்னாடி போனாங்க. அது யதார்த்தமான உண்மை, இல்லைன்னு சொல்ல வரல. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பின்னாடி இளைஞர்கள் போனது அரசியல் வயப்படுத்த முடியும் இளைஞர்களை அப்படின்ற ஒரு நம்பிக்கையை 2025 விஜய்க்கு கொடுத்துருக்கலாம் கூடுதலா. ஏன்னா இளைஞர்களை நம்பி நம்ம அரசியல் களத்தில் முழுசாக இறங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா கணிசமான மக்கள் போனது. ஆனால் அவருக்கு கவர்ச்சி இருக்குது, அது வேற விஷயம். இது திரைப்பட இமேஜ் இருக்குது, அது கணிசமான இருக்குது. ஆனால் அரசியல் படுத்தும் பொழுது அந்த கூடுதல் நம்பிக்கை அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் எந்த இடத்துல அண்ணாமலையோடைய கால்குலேஷன் தவறாச்சு அப்படின்னா, பிஜேபி அண்ணாமலையை அந்த ஒரு காலகட்டத்தில் அவசியம் இல்லைன்னு விலக்கி வச்சுது. அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் இருக்கா. அந்த இடத்துல அண்ணாமலை கொஞ்சம் தடுமாறினார். சரி, ஒருவேளை அந்த நேரத்தில் அவர் அரசியல் களத்தில் அவர் இறங்கி என்னை இங்கே பழி வாங்கினாங்க, அதனால இளைஞர்கள் என்ன நம்பி இருக்காங்கன்னு நின்றிருந்தார்னா வேற விஷயம், தனியா நின்றிருந்தா. அப்படி இல்லைன்னா பிஜேபி ஒரு கட்சின்னா கட்டுப்பாடு, சிப்பாய் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நாங்கள் அண்ணன் தம்பிகளாக உறவோடு இருப்போம் சொல்லி அந்த கூட்டணிக்கு முழு வீச்சோட பாடுபட்டு தாவேக்காவையும் விமர்சனம் பண்ணி இறங்கி இருந்தார்னா அது ரெண்டாவது விஷயம். சரி, மூன்றாவது விஷயம் என்னன்னா, அவர் செய்ததுல பட்டும் படாம அந்த தேர்தலில் இருந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோடு அந்த கூட்டணி தோக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்து அவருடைய ஓட்டுக்கள் எல்லாம் தாவேக்காக்கு போச்சுன்றது ஒரு யதார்த்தமான உண்மை. அதுல பெரிய ஆதாரம் நம்ம காட்ட முடியாது, தாவேக்காக்கு போச்சு. ஆனா என்ன எதிர்பார்ப்புனா, இவரே நினைக்கல தாவேக்கா இந்த அளவுக்கு வரும்னு. அவங்க ஒரு ஸ்பாய்லரா இருப்பாங்க, ஒரு சேஞ்சரா இருப்பாங்கன்னு அவர் நினைக்கல. அப்ப அது நடந்துருச்சு. இப்ப நடந்த பிறகு அவருக்கு வேற சாய்ஸே கிடையாது. அப்ப இப்ப என்னன்னா, ஒரு கட்சி துவைக்குதான் ஆகணும், நம்மளை காமிக்கணும் அப்படின்னா ஒரு கட்சி துவைக்குதான் ஆகணும். அப்ப அந்த அவசியத்துல அவர் தோக்குறாரு. ஆனா தோக்கும் பொழுது என்னன்னா, எந்த ஒரு கட்சியுமே ஒரு எதிர்ப்புல ஆரம்பிக்கும் பொழுது, இல்லைன்னா நீங்க பெரிய அளவு செரிஷ்மா இருந்து ஆதரிக்கதா வரலாம், மற்றபடி ஒரு எதிர்ப்புல ஆரம்பிக்கல. பிஜேபி எதிர்ப்புல ஆரம்பிக்கவே இல்லை. அவர் அதை விமர்சனமே பண்ணல, ஆசி வாங்கிட்டு தான் வராரு. அப்போ எல்லாருக்கும் என்ன நிழல் படியும் அவர் மேல, பிஜேபி என்ற கொடி அவர் மேல படர்ந்து இருக்கிறது அப்படின்ற எண்ணம் இருக்குமா இல்லையா? இப்ப இன்னொன்னு, மைக்கேல் பட்டி, லாவண்யா, அந்த கரை இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல இருக்குமா இல்லையா? அப்போ மத்திய அரசோட போட்டி போடாம அவர் இருக்க முடியாது. ஐயா சீமான்னா சின்ன தேர்தல் இருந்து பெரிய தேர்தல் தான், இடைத்தேர்தல் சந்திக்கிற ஒரு களம் அவர் சந்திப்பார். இவர் வரும்போதே நான் 2031 தான். அப்போ எடுத்த உடனே நான் பிஜேபிக்கு எதிராக நிக்க மாட்டேன்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாரு. அது முக்கியமானது இல்லையா? விஜய் கூட சொல்லலாம் ஆன்டி பிஜேபி இல்ல, தாவேக்காட்டையும் இல்ல அப்படின்னா அது என்னன்னு கேக்குறேன் நான். இப்ப அதுதான் பெரிய கஷ்டம். ஆன்டி விஜயும் இல்லன்னா, இப்போ ஆன்டி விஜய்ன்றதுக்காக ஒரு தற்காலிகமா ஒரு தவணை கொடுக்கிறாரு. ஒரு வருஷம் நான் விமர்சிக்க மாட்டேன். இப்ப அதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா என்னன்னா, விமர்சிக்க வேண்டிய சூழ்நிலை நாளைக்கே கூட வந்துரும். நாளைக்கே வரலாம்ல. நம்ம
திமுக விமர்சிக்க வேணாம்னு நினைக்கும் போது ஒரு கள்ளக்குறிச்சி வருது இல்ல, அப்ப விமர்சிக்காம எப்படி இருக்க முடியும்? அப்போ நீங்க எதெல்லாம் விமர்சிக்கணும், எதெல்லாம் விமர்சிக்க கூடாது அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப பட்ஜெட்டே ஒரு கவர்மெண்ட் போடுதுன்னா நமக்கு தெரியாது இல்ல, கூட்டணி கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப அந்த பட்ஜெட்ல சாதகமான அம்சத்தெல்லாம் 4 பாயிண்ட் கொடுங்கப்பான்னு வரவேற்று போடுவாங்க. ஆமா, எதிரா இருக்கிறவங்க 4 பாயிண்ட் எதிரா இருக்கிறத கொடுப்பா விமர்சிச்சு போடுவாங்க. ஏன்னா பொசிஷனிங் அப்படிதான் இருக்கு. ஆனா இவர் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதே ஒரு சாஃப்ட் டவுனோட தானே. அவர் நினைச்சிருந்தா விமர்சிக்க 1000 விஷயம் இருக்கு. இல்ல, இவரோட வியூகம் என்ன அப்படின்னா, பண்ணிக்க மாட்டாரு. நம்மளுடைய கணிசமான ஓட் பேங்க் வந்து இன்னைக்கு தாவேகா கிட்ட இருக்குது. அத நயமா பேசிதான் நம்ம கொடுக்கணும். அதாவது தாவேகா அதிமுக கடைபிடிச்ச உத்தி இவரு இல்ல, தாவேகா வந்து அதிமுக கடைபிடிச்சது என்னன்னா, உங்களுக்கு தெரியாது இல்ல, இருங்க நான் அதை சொல்றேன். ஆதவ அர்ஜுன் அவர்களே சொன்னாங்க, நாங்க ஏங்க விமர்சிக்கணும், அவங்க எங்களுக்கு இணக்க சக்தி, எங்களோட வாக்கு வங்கி அங்கதான் இருக்கு அப்படின்னு கடைசி வரைக்கும் விமர்சிக்காமையே கடந்து போன மாதிரி இவரும் தாவேகாவை விமர்சிக்காமையே கடந்து போலான்னு ஒரு உத்தி வச்சிருக்காரா? இல்ல, கடைசி நாள்னா 21ஆம் தேதி எல்லாம் கடுமையா விமர்சித்தாங்க. தேர்தல் 23ஆம் தேதி, 21ஆம் தேதி கடுமையா. நீங்க தேர்தலுக்கு பிறகுதான் நீங்க சொல்ற அந்த கணக்கு. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அதிமுகவும் பெருசா விமர்சிக்கல, தாவேகாவும் பெருசா. அது எதுக்காகனா, ஒருவேளை கூட்டணி உருவாகலாமான்ற ஒரு எண்ணத்தால தான் ஒழிய இந்த ஓட்டை நம்ம கவர்ந்து அந்த ஓட்டை நம்ம. நீங்க சொல்றது வந்து தாவேகாவிடம் தன்னுடைய வாக்கு வங்கி இருக்குன்னு அவர். இவருடைய வாக்கு வங்கி மொத்தமே போன எலெக்ஷன்ல எங்க சார் இருந்துச்சு? நம்ம எல்லாருக்கும் யதார்த்தமா தெரியும். நீங்க 1% 2% மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா பெருமளவு எங்க போச்சு அப்படின்றது நம்ம அனலைசர் பிரகாரம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் எந்த பக்கம் போயிருக்கோம். பொசிஷனிங் தாங்க ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் தலைப்பையே அப்படி வைக்கணும்னா, நீங்க யாரை குறி வைக்கிறீங்க, யாரோட கரம் கோர்க்க போறீங்கன்ற இடத்துல தான் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கலையா? திரு அண்ணாமலை அவர்களோட அரசியல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ வந்து ஆம்பிகுவஸா போறதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. இனிஷியல் ஸ்டேஜில் ஆம்பிகுவஸா போறதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. நீங்க என்ன பொசிஷன் பண்றீங்கிறது அவர் சொல்ற மாதிரி 2031 பண்ணா போதும். இப்போ நீங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குது. இப்போ தாவேகாவுக்கு கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. இவரும் பாராட்டுறதுல 10-11 தானே இருக்க போறாரு. இதுல என்ன இவரோட பிரசன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். 10-11ங்கிறத விட தம்பி ஜீவசாப்தம் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதில் அடிபடுது. இன்னைக்கு தாவேகாங்கிறது ஒரு கூட்டணி அரசு தான், 4 பார்ட்டி கொலிஷன் கவர்மெண்ட், மெஜாரிட்டி கொலிஷன். அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு இந்த அறநிலைத்துறை தொடர்பா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுல நயனார் நாகேந்திரன் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. அந்த கூட்டணி கட்சியில 2வது பெரிய கட்சியான 2 அமைச்சரை கொண்ட காங்கிரஸோட ஜோதிமணி அம்மையார் வந்து அது சரிதான்னு அங்க செல்ல டேட்டாவை கொடுத்து ரியாத் வாரிலாண்டு அதை ஏழை மக்களுக்கு கொடுத்தது சரின்னு சொல்லும் போது அண்ணாமலையும் காங்கிரஸோட ஸ்டாண்ட் அந்த இடத்துக்குள்ள என்டால்ஸ் பண்றாரு. சோ ஜோதிமணிக்கு ஸ்டாண்ட் அண்ணாமலை என்டால்ஸ் பண்றாரு. இதன் மூலமா தம்பி ஜீவசவாதனுக்கு குற்றச்சாட்டு அவர் அடிக்கிறாரு. அடுத்தபடியா அவர் வந்து ப்ரோ பிஜேபி நான் சொன்னது உண்மை இல்லங்கறாரு. அந்த இடம் தான் வில்சன் சொன்ன மாதிரி இவர் புது பிளேயரா இருந்தாங்கன்னா ஓகே. இப்ப மைக்கேல் பெட்டி விவகாரம்லாம் நடந்த பிறகு அப்போ ஜீவா என்ன சொல்வார், ஏங்க இதுமே ஒரு பிளான் தாங்க, அவர் இப்படி தாங்க பேச வச்சிருக்காங்க. 35க்குள்ள தான் ஒருத்தர் போர் புரிய முடியுமே தவிர 3:30க்குள்ள போர் புரிய முடியாது. சிம்பிள் லாஜிக் இதுதான். 35க்கு தான் குறி, 35க்கு தான் குறி வைக்க முடியுமே தவிர 3:30க்கு குறி வைக்க முடியாது. பொசிஷனிங்ன்றது வந்து அந்த 3:30 தானே வரும்னு கூட நினைக்கலாம். மோடி எதுக்காம இருந்தா 3:30 தானே வரும். களம்ன்றது இது வரைக்கும் இருதுருவ அரசியல் அப்படின்னா இல்ல, அது தவறு. அது நான் குறிக்கிடல. மதிப்புக்கு மரியாதைக்குரிய கண்ணன் சார் கிட்ட, கண்ணன் சார் சொல்லக்கூடிய அந்த இருதுரு அரசியல்ங்கிறது சென்னையை சுத்தி ஒரு 30-40 தொகுதியில இருக்குது. அதைத்தான் விஜயம் பேசிட்டு இருக்கிறாரு. 5 நிமிஷம் பேசினேன் உங்களை தோக்கடிச்சிட்டேன்னு 2-3 இடத்துல அவர் பேசிட்டாரு. நீங்க 50 நிமிஷம் பேசினாலும் எடப்பாடியில தோக்கடிச்சிருக்க முடியாது. நீங்க சீர்காழியிலையும் கடையநல்லூர்லயும் நீங்க என்ன பேசினாலும் உங்களால ஜெயிக்க வைக்க முடியாதுன்னு மதிமுக காரங்க திமுகவிலே நின்னுட்டாங்க. நீங்க 5 நிமிஷம் பேசி ஜெயிக்க வச்சதெல்லாம் சிட்டிக்குள்ளதான். இருதுரு அரசியல் சிட்டிக்குள்ள அண்ணா திமுக இல்ல. அண்ணா திமுக 10 விழுக்காடுக்கு போயிட்டு விஜய் 50 விழுக்காடுல இருக்கிறாரு. இந்த 40-50 தொகுதியை தள்ளி மீதி சுமார் நியர்லி 200 தொகுதிக்குள்ள மும்முனை போட்டி தான். 3 தலைவர்கள் தான். கர்நாடகா, யூபி, மகாராஷ்டிரா மாறிப்பட்ட அரசியல் தான். 3 தலைவர் யார்? ஃபர்ஸ்ட் விஜய், செகண்ட் ஸ்டாலின், தேர்ட் எடப்பாடி. 3 தலைவர் தான். இதுல அண்ணாமலை எந்த இடத்துக்கு? அண்ணாமலை 2031 வரும்போது things are not deliberately made, simply occurredங்கிற அந்த மொழிக்கு ஏற்ப அன்னைக்கு என்ன சூழ்நிலையோ அன்னைக்கு அது வருவாருங்கிறதா நான் சொல்றேன். இன்னைக்கு அண்ணாமலை களத்துல இல்லாதனாலதான் ஆன்டி விஜய நம்ம பண்ணி. அதாவது நீங்க எத்தனையோ தேர்தல்ல புள்ளி விவர கணக்குகள்லாம் பார்த்தவர், அரசியல்ல வந்து ஒருத்தர் அப்படியே யானை மாலை போடுற மாதிரி
சிம்பிளி அக்கர்டுன்றதுக்காக விஜய்க்கு எதிராக அப்படி கொண்டு வந்து உட்கார அன்னைக்கு என்ன வச்சு பொசிஷன் யாருக்குமே தெரியாத, அது எல்லாமே இன்னைக்கு யூகம் தானே. இல்ல சார், இல்ல என்ன பொசிஷன் யாருக்கும் தெரியாது. கண்ணன் அவர்கள் சொன்ன பாயிண்ட்ன்றது இல்ல திரு ரவீந்திரன் துரைசாமி, ஒருத்தர் 35 எப்படி ஒரு 30% எவால்வ் ஆயிருவாருன்றீங்களா? இல்ல அவர் அந்த கணக்குக்கே போகல. அவரு பி.வி. நரசிம்மராவ் அவரை நம்புறாரு. 31 பாசிட்டிவா நமக்கு வரும். அவரு அந்த சிஎம் போஸ்டுக்கு பாசிட்டிவான நோக்கம் தானே தவிர அவர் யாரும் எதிரி இல்ல. மும்முனை போட்டி இருக்கு, யாருமே ஒண்ணும் வலுவாலாம் இல்ல, அதுல தனக்கான ஸ்பேஸ் அவர் அடைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு. இல்ல அதுதான் நான் சொன்ன ஒரு மயக்கம். 2005 விஜயகாந்த் வந்தபோது அவருக்கு கூடிய கூட்டமாகட்டும், அதற்கு பின்னாடி அவருடைய வளர்ச்சியாகட்டும், அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மூன்றாவது சக்திக்கு தமிழகத்தில் இடம் இருக்கும்ட்டு முதல் முறையா நமக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு. மூன்றாவது சக்திக்கு இடமில்லை என்பது 72லயே தெளிவாயிடுச்சு. ஏன்னா காமராஜர் ஒரு மிகப்பெரிய தலைவர், பெருந்தலைவர். அவர் இருக்கும் பொழுதே அவருடைய ஆதரவு தளத்தை கபலீகரம் செய்து விட்டார் எம்ஜிஆர். அதனால அப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க திருப்பி பாருங்க, விஜயகாந்த் போன பிறகு அதுக்கு பிறகு திமுக எதிர்ப்பு அரசியலை 72 எம்ஜிஆர் கையில் எடுக்கிறார். அதற்கு முன்பாக காங்கிரஸ் எதிர்ப்பு அரசியலை திமுக கையில் எடுக்கிறார். அப்படித்தான் அரசியல் பண்ண முடியும். நாளாவட்டத்தில் எடப்பாடி தொகுதியில வேணா அவர் திருப்பி வெல்லலாம். அது மாதிரி பாமக தொகுதிகள் சில டேட்டாவே தவறு இல்ல, சில மண்டலங்கள் மண்டலங்கள் இல்ல. இது ஃபர்ஸ்ட் அந்த காமராஜ் டேட்டாவே முழுக்க தவறு. சரி, நம்ம பேசலாமா? இல்ல ஒரு பிரேக் எடுத்துட்டு நான் இல்ல மிக முக்கியமான ராங் பெர்செப்ஷன்ல கண்ணன் நகர்றாரு. சரி, நம்ம அதையும் பேசலாம். சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இல்ல, நீங்க கட்டாயம் நான் உங்களுக்கு நேரம் தரேன்.